ஹாய் காய்ஸ், இன்ஃபினிட்டி ட்ரிப்ஸ்டர்ஸ் உடைய அடுத்த பேக்கேஜ்க்கான நேரம் இது. சம்மர் பேக்கேஜஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் அதில் வந்து ஃபர்ஸ்ட் சம்மர் பேக்கேஜ் ஏப்ரல் 2026ல கோல்டன் ட்ரையாங்கிள் பேக்கேஜ். கோல்டன் ட்ரையாங்கிள் பேக்கேஜில் கவர் ஆக போகிற பிளேசஸ் டெல்லி, ஜெய்ப்பூர், ஆக்ரா, மதுரா. இந்த 4 பிளேசஸ் கவர் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு 7 days 7 nights பேக்கேஜாக இருக்க போகுது. அப் அண்ட் டவுன் டிராவலோட சேர்த்து நான் சொல்கிறேன் 7 days 7 nights பேக்கேஜ். அண்ட் இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், ஐட்னரி, டே வைஸ் பிளான், இன்க்ளூஷன்ஸ், எக்ஸ்க்ளூஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த vlogல. ஸோ உங்களுக்கு நார்த் இந்தியா ட்ரிப் போக விருப்பம் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் கீழே ரன்னிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த டூர் பற்றி எந்த ஒரு டவுட்னாலோ இல்லை எந்த ஒரு என்கொயரினாலோ அந்த காண்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த பேக்கேஜஸ் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறதையும் அந்த காண்டாக்ட் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் தான் அது, சேவ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கேஜோடைய ப்ரைஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். அந்த ப்ரைஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி டேட்ஸ் பார்த்துடலாம், எந்த டேட்டில் இது நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்னு. ஸோ இந்த குரூப் பேக்கேஜ் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18th 2026 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அந்த டேட்டில் இருந்து ஏப்ரல் 25, 2026 வரைக்கும் டோட்டலாக 7 days வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லிஸ்ட்டாக சொல்லும் போது இத்தனை விஷயங்கள் இன்க்ளூட் ஆகுதா அப்படின்னு வந்து தெரிய வரும். ஸோ 3 sharing ரூம், அதாவது ஒரு ரூம்ல வந்து 3 பேர் இருந்தீங்கன்னா, 3 பேர் ஷேர் பண்ணீங்கன்னா ஒருத்தருக்கான பிரைஸ் டோட்டல் ஆல் இன் ஆல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000 ஆகுது. எல்லாமே இன்க்ளூட் பண்ணி நான் சொல்றேன் என்னென்ன இன்க்ளூஷன்ஸ் என்னென்ன எக்ஸ்க்ளூஷன்ஸ் எல்லாமே நான் சொல்றேன். அடுத்ததா நம்ம பார்க்க போறது டே வைஸ் பிளான் என்னன்னு. ஸோ டே 1 18th ஏப்ரல் மார்னிங் 6 o'clock நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்து ட்ரெயின் ஏறுறோம். ஸோ அந்த நாள் ஃபுல்லா ட்ரெயின் ஜேர்னிலேயே போயிடும். ஆன் போர்ட் ட்ரெயின்லேயே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டே அதாவது 19th மார்னிங் அரௌண்ட் ஒரு 10:30 11 o'clock கிட்ட நம்ம டெல்லி ரீச் ஆகும். நிசாமுதீன் ஸ்டேஷன் ரீச் ஆகும். ஸ்டேஷன்ல இருந்து ஹோட்டல்ஸ் வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போகிறதுக்கு பஸ் வந்துடும். ஸோ ஹோட்டல்ஸ் போனோடனே ரூம்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். ரூம்ஸ் செக் இன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் அங்கேயே ஹோட்டலில் லஞ்ச் முடிச்சுட்டு சைட் சீயிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சைட் சீயிங் பிளேஸ் டெல்லியில் ரொம்ப சூப்பரான லோட்டஸ் டெம்பிள் பார்க்குறோம். அண்ட் லோட்டஸ் டெம்பிள் முடிச்சதுக்கப்புறம் அடுத்தபடியாக அக்ஷர்தாம் பார்க்குறோம். அக்ஷர்தாம்லாம் ஒரு சூப்பரான ஸ்பாட்டு, மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம் டெல்லியில். ஸோ அதை நம்ம வந்து செகண்ட் டேவே ஈவினிங்கில் பார்த்துடுறோம். அன்னைக்கு ஈவினிங் அக்ஷர்தாம் சைட் சீயிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு ரூமுக்கு போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு ஓவர் நைட் ஸ்டே. அடுத்ததா டே 3 20th மார்னிங் நம்ம எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அங்கே ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல் டே நம்ம டெல்லி சைட் சீயிங்க்கு கிளம்புறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ண போகிறது இந்தியா கேட் கவர் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தபடியாக குத்துப் மினார் கவர் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் ஆன் த வேரியே நம்ம லஞ்ச் முடிச்சிடும். ஒரு அவுட்டோர் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ண போகிறது சைட் சீயிங்கில் ரெட் ஃபோர்ட் நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் ராஜ்காட் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு சின்ன ஷாப்பிங்கோட அன்னைக்கு நாள் முடியும். நைட் வந்து ரூமுக்கு வந்து அதாவது ஹோட்டலுக்கு வந்து டின்னர் முடிச்சுட்டு ஓவர் நைட் ஸ்டே. டே 4 21st ஏப்ரல் மார்னிங் நம்ம வந்து மார்னிங்கே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து அடுத்த ஸ்பாட்டான ஆக்ராக்கு நம்மளுடைய பயணம் தொடரும். ஆக்ராக்கு போகிற வழியிலேயே ஆன் த வே மதுரா அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கிருஷ்ணருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் மதுரா. அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலும் விருந்தாவன் பிரேம் மந்திர், இந்த 2 இடத்தையும் வந்து நம்ம விசிட் பண்ண போகிறோம். அண்ட் அதை முடிச்சுட்டு அங்கேயே வந்து லஞ்சும் நம்ம முடிச்சிடுவோம். லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம பயணம் தொடரும். ஆக்ராக்கு நம்ம பயணம் தொடரும். ஈவினிங் டைமில் நம்ம ஆக்ரா ரீச் ஆகிடுவோம். ஈவினிங் ரீச் ஆன உடனே அங்கே ரூம்ஸ் செக்இன் கொடுத்துட்டு நைட்டு டின்னருக்கு அப்புறம் ஓவர் நைட் ஸ்டே ஆக்ராவில். டே 5 அதாவது 22nd மார்னிங் நம்ம வந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆக்ராவில் முக்கியமான 2 இடங்களான தாஜ்மஹாலும் ஆக்ரா ஃபோர்ட்டும் விசிட் பண்ணிடுவோம். சூப்பரான ஸ்பாட்டு, 2 மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டியது. முக்கியமாக இந்த தாஜ்மஹால் அப்படிங்கிறது நம்மளுடைய பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ அது 2த்தையும் பார்த்துட்டு லஞ்சுக்கு நம்ம ஹோட்டலுக்கு வந்துடுவோம். ஹோட்டலுக்கு வந்து லஞ்ச் முடிச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறம் நம்மளுடைய பயணம் ஜெய்ப்பூரை நோக்கி ஸ்டார்ட் ஆகும். ஆக்ராலேருந்து ஜெய்ப்பூர் நம்ம வந்து ஈவினிங் டைமில் ரீச் ஆகிடுவோம். ஆன் த வே டைம் இருந்தால் ஒரு முக்கியமான பிளேஸ் ஃபத்தேபூர் சிக்ரி நம்ம வந்து பார்த்துருவோம். அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் ஜெய்ப்பூர் ரீச் ஆனதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் செக்இன் கொடுத்துருவோம். அங்கே ஹோட்டல்ஸில் டின்னர் முடிச்சுட்டு ஓவர் நைட் ஸ்டே. டே 6 மார்னிங் நம்ம வந்து எந்திரிச்சு முடிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட போகிறோம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக ஜெய்ப்பூரில் முக்கியமான பிளேசஸான ஜல்மஹல், அகமஹல், ஜந்தர் மந்தர், சிட்டி பேலஸ், இந்த 4 பிளேசஸை பார்த்து முடிக்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டு லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பிளேஸான ஜெய்ப்பூர் ஆம்பர் ஃபோர்ட் பார்த்துருவோம். ஆம்பர் ஃபோர்ட் பார்த்துட்டு ஈவினிங் டைமில் ஒரு சின்ன லோக்கல் ஷாப்பிங்க்கு டைம் விட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் நைட் டைமில் நம்மளை
ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிடுவாங்க, பஸ் மூலியமா ட்ராப் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை ட்ரெயின் போர்டிங் இருக்குது. ஸோ அங்கேருந்து நைட்டு நம்ம சென்னை ட்ரெயின் ஏறுறோம். அண்ட் அதுக்கு அடுத்த நாள் டே 7 ஃபுல் டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரெயின் ஜேர்னி தான். அண்ட் நம்ம வந்து அப்வர்ட் ஜேர்னி மாதிரியே ரிட்டர்ன் ஜேர்னிலையும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மூணுமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம். டே 8 அதாவது 25th மார்னிங் அரௌண்ட் ஒரு 8:30 9 o'clock நம்ம சென்னை ரீச் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து டே வைஸ் பிளான், கம்ப்ளீட் ஐட்னரி. இந்த ஐட்னரி டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு, இங்கே ரன்னிங்ல இருக்கிற நம்பர்லையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் ஐட்னரி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அடுத்து நான் இன்க்ளூஷன்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ்க்கு வரேன். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த 24,000 பர் பர்சனுக்கு இந்த பேக்கேஜ் ப்ரைஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் 3rd AC டிக்கெட்ஸ் இன்க்ளூட் ஆகிட போகுதுங்க. ஸோ நீங்கள் நம்ம போகும்போதும் சரி, சென்னையிலேருந்து போகும்போதும் சரி, ரிட்டர்ன் நம்ம சென்னைக்கு வரும்போதும் சரி, ட்ரெயினில் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட்லாம் இல்லை, 3rd AC டிக்கெட்டே கொடுக்குறோம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இன்க்ளூட் ஆகிறது ஏசி பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நம்மளை வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு போகிறது, ஃபுல் சைட் சீயிங்கு, அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து ஆக்ராலேருந்து ஜெய்ப்பூர், மதுரா, இந்த பிளேசஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறது நமக்கு வந்து ஏசி பஸ் வந்துடும். அடுத்தபடியாக ஒரு முக்கியமானது இன்க்ளூஷன் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெயினில் ஆன்வர்ட் அண்ட் ரிட்டர்ன் ஜர்னி ட்ரெயின் ஃபுட் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3 வேலையும் இன்க்ளூட் ஆகிடும். அதே போல் அங்கே இருக்கிற நம்ம 5 days, அதாவது ஜெய்ப்பூர், டெல்லி, ஆக்ரா, மதுரா, இந்த 5 days மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3 times ஃபுட்டுமே இன்க்ளூட் ஆகிடுது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக என்ட்ரி டிக்கெட்ஸ், எந்தெந்த பிளேசஸ்லாம் நம்ம ஐட்னரியில் மென்ஷன் ஆயிருக்கோ அந்த பிளேசஸ்க்கான என்ட்ரி டிக்கெட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிடுது. முக்கியமாக ஆம்பர் ஃபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மலை மேலே இருக்கிற ஃப்ளோட் போகிறதுக்கு ஜீப்பில் தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த ஜீப்போடைய சார்ஜஸும் இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் ஆயிடுது. அடுத்த இன்க்ளூஷன்ஸ் ஏசி 3-star ஏசி லக்ஸரி ரூம்ஸ். ஸோ 3-star கேட்டகரியில் இருக்கக்கூடிய லக்ஸரி ஏசி ரூம்ஸ் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்டே பண்ண போகிற டெல்லி, ஜெய்ப்பூர், ஆக்ரா, இந்த 3 இடத்துலையுமே 3-star கேட்டகரி ரூம்ஸ் வந்துடும். அண்ட் டெய்லி பார்த்தீங்கன்னா எங்கள் தரப்புல இருந்து டெய்லி 1 liter வாட்டர் பாட்டில் ஒவ்வொரு மெம்பருக்கும், பேக்கேஜில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் தரப்படும். அண்ட் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு எங்களுடைய இன்ஃபினிட்டியிலேருந்து 2 டூர் மேனேஜர்ஸ் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் டூர் மேனேஜர்ஸ் உங்களை வந்து சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி ரிட்டர்ன் சென்னை வரைக்கும் உங்கள் கூட தான் வர போகிறாங்க. ஸோ இது எல்லாமே இன்க்ளூஷன்ஸில் வந்துடுது. எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தா லிட்ரலி ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த பேக்கேஜில் வந்து எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தரோம். ஸோ நீங்கள் வந்து தனியாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது எதுக்குமே கிடையாது. உங்களுடைய ஷாப்பிங் நீட்ஸ் மட்டும் இருந்தால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐட்னரியில் மென்ஷன் பண்ணாத பிளேசஸ் ஏதாச்சும் நீங்கள் வந்து தனியாக போயிட்டு வரீங்கன்னா அதுக்கான ஆட்டோ சார்ஜஸ் இல்லை கேப் சார்ஜஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த ஐட்னரியில் இருக்கக்கூடிய எல்லாமே இன்க்ளூட் பண்ணி இந்த பேக்கேஜில் தரோம். அண்ட் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 24,000 rupees பர் பர்சனுக்கான ப்ரைஸ் வந்து இது வந்து அடல்ட்டுக்கான ப்ரைஸு. சப்போஸ் உங்களுடைய சில்ட்ரன் யாராச்சும் 10 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா, அதாவது 10 வயசு இல்லாமல் 10 வயசுக்கு கீழே 9 வயசு, 8 வயசு, 7 வயசு, 6 வயசு இந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி ப்ரைஸு. அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் காண்டாக்ட் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 5 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ கீழே வந்து நீங்கள் காண்டாக்ட் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த டூருக்கான லாஸ்ட் டேட், புக்கிங் டேட் பார்த்தீங்கன்னா February 15 நீங்கள் உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸும் இந்த டூரில் கலந்துக்கக்கூடிய ஃபார்மும் அமைச்சிருவாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபில் பண்ணி அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 10,000 rupees சார்ஜ் பண்ணுவோம். பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் வந்து நம்ம ட்ரிப் கிளம்புறதுக்கு 1 week முன்னாடி செட்டில் பண்ணால் போதும். ஸோ இந்த சூப்பரான கோல்டன் ட்ரையாங்கிள் பேக்கேஜில் நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சூப்பராக கலந்துக்கலாம். கப்புள்ஸ், ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. தாராளமாக எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கேஜ் இது. ஸோ நீங்கள் வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸை நார்த் இந்தியா பேக்கேஜ் மூலமா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இன்ஃபினிட்டி ட்ரிப்ஸ்டர்ஸ் போட்டிருக்கக்கூடிய கோல்டன் ட்ரையாங்கிள் பேக்கேஜில் சூப்பராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸோ என்கொயரிஸோ இருந்தால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சூப்பரான பேக்கேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து சம்மருக்கு இன்னும் சூப்பரான பேக்கேஜஸ் இருக்குது. அந்த நம்பர் நீங்கள் சேவ் பண்ணுற அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டலாக்லேயே எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பேக்கேஜோட, நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டி பேக்கேஜோட உங்களை மீட் பண்ணுறேன்.